ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா, இது வந்து ஒரு நியூ டாபிக், நம்பர் சிஸ்டம். இப்போ நம்ம அதில் வந்து டிவைசபிலிட்டி ரூல் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிவைசபிலிட்டி ரூல் நம்ம எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்றாங்க, ஒரு 6 டிஜிட் 7 டிஜிட் நம்பர் கொடுத்துட்றாங்க. அது இப்போ 7ஆலேயோ 8ஆலேயோ டிவைட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நிறைய பெரிய ப்ராசஸ் பண்ணி இதை டிவைட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிவைசபிலிட்டி ரூல் இருந்தால் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, யூனிட் டிஜிட். ஓகேவா, யூனிட் டிஜிட் of the given number, unit digit of the number is an even number. அதாவது ஒரு கொடுத்துருக்கிற நம்பரோடைய யூனிட் டிஜிட் வந்து ஈவனாக இருந்தால் கண்டிப்பாக இது 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 42 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் யூனிட் டிஜிட் என்னது? இதான யூனிட் டிஜிட், லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட். ஸோ இது ஈவனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஒரு வந்து 1 4 3 6 4 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது 2ஆல் டிவைட் ஆகுமா? சாரி, 2 வேண்டாம், ஒரு 8ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து 8ன்னு வச்சுக்கலாம். அப்போ 8ங்கிறது என்னது? நம்மளுக்கு ஈவன் நம்பர். ஸோ அப்போ வந்து இது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் த நம்பர் இஸ் என் ஈவன் நம்பர். இந்த யூனிட் டிஜிட் வந்து ஈவனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது வந்து 3க்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3ஆல். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சம் ஆஃப் டிஜிட் ஷுட் பி டிவைசபிள் பை 3. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து சம் பண்ணணும், சம் ஆஃப் டிஜிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், இப்போ வந்து 66 அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, சம் ஆஃப் டிஜிட்ஸ், அப்போ இதை எல்லா டிஜிட்ஸும் ஆட் பண்ணுங்கள். 6 + 6. சம் ஆஃப் டிஜிட் ஷுட் பி டிவைசபிள் பை 3. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12. ஸோ 12 டிவைடட் பை 3 எவ்வளவு? 4 இல்லைங்களா? ஸோ டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து டிவைட் ஆகும் 3ஆல் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா, இதுவே 72ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ சம் ஆஃப் டிஜிட் பண்ணுங்கள். 7 + 2 என்னது? 9. ஸோ 9/3 எவ்வளவு? 3 9. ஸோ கண்டிப்பாக டிவைட் ஆகும். இதுவே வந்து வேறு ஏதாவது எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, இப்போ வந்து 1 4 3 6ன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ இது சம் ஆஃப் டிஜிட் பண்ணுங்கள். 1 + 4 + 3 + 6 எவ்வளவு? 10 13 14 இல்லைங்களா? ஸோ 14/3. இது வந்து 3ஆல் என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. அதாவது ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகணும். ரிமைண்டர் வந்து 0ஆல் டிவைட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ 14/3 பார்த்திங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 வராது. இப்போ 14 3ஆல் வகுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த டிஜிட் கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஓகே, அடுத்தது வந்து 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா, 4க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் இஸ் டிவைசபிள் பை 4. ஓகேங்களா, இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து போடுறேன் 1073996 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். ஸோ 96 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏன்னா 1 நாள் 4, சாரி 2 மிச்சம் 2 16. ஸோ கண்டிப்பாக டிவைட் பண்ணுது. ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த நம்பரும் கண்டிப்பாக என்ன ஆகும்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா கொடுத்துருக்கிற நம்பரும் கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது 5க்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5. இப்போ கொடுத்துருக்கிற நம்பரோடைய யூனிட் டிஜிட் வந்து 5ஓ இல்லை 0வா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2435 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதோட யூனிட் டிஜிட் என்னது? 5. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும் நம்ம சொல்லிடலாம். நம்ம இதுக்கு போய் இந்த 2435 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்துட்டு ரிமைண்டர் வரல ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்க தேவையில்லை. இதுவே 1340 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே, யூனிட் டிஜிட் வந்து 0. அப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபுல் நம்பருமே கண்டிப்பாக வந்து 5ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே.
நெக்ஸ்ட்டு அடுத்தது 6 பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, த நம்பர் ஷுட் பி டிவைசபிள் பை 2 and 3. 2ஆலையும் 3ஆலையும் ஒரு வந்து கொடுத்துருக்கிற நம்பர் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும். பிகாஸ் 2 into 3 வந்து 6. அதனால தான் நான் வந்து 2 and 3 போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, அதாவது நீங்கள் வந்து இந்த 2 and 3 போடும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 3 6 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் திரும்பியும் 2ஆல் வகுத்து ரிமைண்டர் வருது, அடுத்தது 3ஆல் வகுத்துன்னு தேவையில்லை. நீங்கள் வந்து 2ஆலையும் 3ஆலையும் இந்த நம்பர் டிவைட் ஆச்சுன்னா 6ஆல் டிவைட் ஆகுங்கிறதான ரூலு. அப்போ 2ஆல் டிவைட் ஆகணுங்கிறது என்ன ஒரு கான்செப்ட்டு? யூனிட் டிஜிட் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 2ஆல் டிவைட் ஆகுது. அடுத்தது 3ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன கான்செப்ட்டு? sum of digits should be divisible by 3. அப்போ sum of digit போடுங்க. 1 + 3 + 6 போடுங்க. எவ்வளோ வருது? 10. ஸோ 10 divided by 3. ஸோ 3 வந்து டிவைட் ஆகாது. ஸோ இப்போ வந்து 2ஆல் டிவைட் பண்ணுது, பட் 3ஆல் டிவைட் பண்ணலை. அப்போ என்னது? இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம 7 பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ வந்து 7க்கு பாருங்கள். இப்போ வந்து ஆஸ்குலேட்டிங் நம்பர் அப்படின்னு நம்ம எடுப்போம் 7க்கு. ஓகேங்களா? ஸோ ஆஸ்குலேட்டிங் நம்பர் -2 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ என்ன ரூல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கிற நம்பரோடைய லாஸ்ட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? கொடுத்துருக்கிற நம்பரோட லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டிஜிட் என்னது? எனக்கு 3. அந்த 3ஓட இந்த ஆஸ்குலேட்டிங் நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்புறம் என்ன வருது? -6 வருது. எவ்வளோ வருது? -6. ஓகே, இந்த -6ஐ இந்த 34 இருக்குது பார்த்தீங்களா, அதால் வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ 34 - 6 என்ன வரும் உங்களுக்கு? 28. ஓகேங்களா? ஸோ இந்த 28 7ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 7 28 கேன்சல் பண்ணால் அப்போ டிவைட் ஆகுது. அப்போ 7 28. ஸோ அப்போ வந்து இது டிவைடட் பை 7. இந்த கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த நம்பர் அதாவது இந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் 5ஆல் இந்த லாஸ்ட் டிஜிட்டை பிரிச்சுக்குன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் தனி எடுத்துப்பேன். அப்போ இதை வந்து என்ன பண்ணுவேன்? ஆஸ்குலேட்டிங் நம்பரால் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ வந்து -10. இந்த -10 என்ன பண்ணுவேன்? இந்த ரிமைனிங் இருக்குது இல்லைங்களா, இதோட தான் மைனஸ் பண்ணுவேன். இந்த 5ஐ விட்டுருவேன். புரிஞ்சுதுங்களா? இந்த 5ஐ ஒமிட் பண்ணிடுவேன். அப்போ இதோட தான் மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 2 2 4ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இதுவும் பெரிய நம்பர் தான். ஸோ இது நம்ம சின்ன நம்பர் வர வரைக்கும் 7 நம்ம வந்து இதை குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். ஓகேங்களா? திரும்பி இதை வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 4 × -2 எவ்வளவு? -8. அப்போ என்ன பண்ணுவேன்? இங்கே மைனஸ், இங்கே 8 போடுவேன். இந்த 4 ஒமிட் பண்ணிடுங்க. இதை மைனஸ் பண்ண எனக்கு என்ன வரும்? 114ன்னு வருது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ சின்ன நம்பர் கொண்டு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பர் கொண்டு வாங்க. இப்போ வந்து இதை இந்த 114ஐ இப்போ 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். வருதானே? 1 7 7 8 9 10 11 44. ஸோ இது கண்டிப்பாக வந்து 7ஆல் எனக்கு டிவைட் ஆகலை. அப்போ வந்து எனக்கு கொடுத்துருக்குற நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகலை அப்படிங்கிற மீனிங். புரிஞ்சுதாங்களா உங்களுக்கு? அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஆஸ்குலேட்டிங் நம்பரை வந்து லாஸ்ட் டிஜிட் கூட மல்டிபிள் பண்ணுறீங்க. அதை வரதை இந்த 5 லாஸ்ட் டிஜிட்டை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுலேருந்து மைனஸ் பண்ணுறீங்க. நான் எதுக்காக இப்போ ஒரு டைம் போட்டால் போதும், நீங்கள் ஏன் ஒவ்வொரு டைமும் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ இந்த 1124ங்கிறது பெருசு தான். திரும்பி நீங்கள் அதை 7ஆல் டிவைட் பண்ணுறது பெருசு வேலை தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சின்ன நம்பர் வர வரைக்கும் வந்து ஆஸ்குலேட்டிங் நம்பரை மைனஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணி சின்ன நம்பர் கொண்டு வரேன். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்தது 8க்கு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து 8க்கு பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கிற நம்பரோட லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கணும். அது 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா ஹோல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1296 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் பார்க்குறேன். இப்போ
இப்போ 296ன்னு பார்க்குறேன், இதை 8ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ 37 டைம்ஸ் வரும். ஸோ இது கண்டிப்பாக அப்போ இந்த 1296ங்கிற நம்பர் கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகும். இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 147652ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன், 652. ஸோ இந்த 652வை நான் 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஆனால் பட் வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகாது, ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பருமே 8ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னென்னா ஏன் 8க்கு வந்து நீங்கள் டிவைசபிலிட்டி ரூல் வந்து 3 டிஜிட்டால் டிவைட் ஆனால் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஒரு வேளை இப்போ 8க்கு தான் வந்து 4 × 2ன்னு அதை பிரிக்கலாமே. இப்போ எப்படி நீங்கள் வந்து இதை வந்து 6ஐ வந்து நீங்கள் வந்து 2 × 3, இப்போ 6க்கு வந்து நம்ம எப்படி பிரித்தோம், 2 × 3ன்னு போட்டுட்டு 2ஓட டிவைசபிலிட்டி ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அடுத்தது 3ஓட டிவைசபிலிட்டி ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணினா 6ஆல் டிவைட் ஆகும்னு பிரிச்சிங்க. அதே மாதிரி இந்த 8ஐயும் 4 × 2ன்னு பிரித்து இதோட டிவைசபிலிட்டி ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணினா பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே டவுட் வரலாம், கண்டிப்பாக வரும். பட் ஏன் இங்கே போடக்கூடாதுங்கிறத ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து யூனிக்காக இருக்கக்கூடாது. யூனிக் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இந்த 4ஆல் வகுப்படும் இல்லைங்களா. ஸோ 2 2 4, ஸோ இதால் இது வகுக்கும், ஸோ வகுக்க முடியும். பட் இங்கே 2 3 எடுத்துக்கோங்க, 3ஆல் 2 வகுக்க முடியாது, 2ஆல் 3 வகுக்க முடியாது. ஸோ காமனாக கிடையவே கிடையாது. அதனால் நான் இப்படி பிரிக்கணும். எப்போவுமே பிரித்தா வந்து காமன் இல்லாத மாதிரி பிரிக்கணும். இப்போ இந்த 8 வந்து யூனிக் இல்லை இல்லைங்களா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூனிக் நம்பர். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நாட் யூனிக், பொதுவாக இல்லை அப்படிங்கிற மீனிங். ஸோ அதனால தான் நான் இந்த 8ஐ வந்து 4 × 2 டிவைசபிலிட்டி ரூல் வச்சு பிரிக்கலாம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, அடுத்தது வந்து 9ஓட ரூல் பாருங்கள். சம் ஆஃப் டிஜிட் ஷுட் பி டிவைசபிள் பை 9. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து 729 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட டிஜிட்டை சம் பண்ணுங்கள். 7 + 2 + 9. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 18 வரும். ஸோ சம் ஆஃப் டிஜிட்டை ஷுட் பி டிவைசபிள் பை 9ஆக இருக்கணும். ஸோ 9 × 2 18. ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த நம்பருமே 9ஆல் டிவைட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு 9ஓட டிவைசபிலிட்டி ரூல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 10ஓட டிவைசபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட், தட் இஸ் யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டிஜிட் ஆர் யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் வந்து ஷுட் பி 0. ஓகேவா? லாஸ்ட் ஒரு கொடுத்துருக்கிற நம்பரோட லாஸ்ட் டிஜிட் ஆர் யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 0வாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக 10ஆல் டிவைட் ஆகும். இப்போ வந்து 1 2 3 4 0 அப்படின்னா யூனிட் டிஜிட் என்னது 0. ஸோ அந்த ஹோல் நம்பருமே 10ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது 11க்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து 11க்கு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஆல்டர்னேட் டிஜிட் இஸ் எய்தர் 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11. இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து நான் சின்னதாக ஒரு நம்பர் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். இப்போ 540ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் இல்லை உங்களுக்கு 540 வேண்டாம், பெரிய நம்பரை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 5467 9867 இப்படின்னு ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் ஆல்டர்னேட் டிஜிட். இப்போ இங்கே கவனிங்க. இப்போ ஆல்டர்னேட் டிஜிட் நம்ம எடுத்துக்கலாம். 5 6, அதாவது ஆல்டர்னேட்டிவ்னா 1 விட்டுட்டு அடுத்தது ஆல்டர்னேட் அடுத்தது. இப்போ இதை 7 விட்டுட்டு அடுத்தது எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த 8ஐ விட்டுட்டு அடுத்தது. ஓகே, இதோட விட்டுருங்க. ஸோ இப்போ இதோட தான் எழுதிக்குங்க. என்ன வருது? 5 + 6 + 9 + 6. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைனஸ் போட்டு அடுத்தது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கீழே இருந்து எடுங்க. 4 7, ஏன்னா நடுவில் 6ஐ விட்டுட்டேன். அடுத்தது 7லேருந்து 8, அடுத்தது 6ஐ விட்டுட்டேன். 8லேருந்து 7. அடுத்தது பாருங்கள், 4 + 7 + 4 + 7 + 8 + 7. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அதாவது
sum of alternate digit, difference between sum of alternate digit. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 26 வரும். மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 26. ஸோ 0. ஸோ இப்போ வந்து sum of all difference between sum of alternate digit is either 0 or multiple of 11 வந்தால் இது கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகும். இப்போ இங்கே 0 வந்தாலும் இது டிவைட் ஆகும். ஒருவேளை இப்படி மைனஸ் பண்ணும்போது எனக்கு 22 அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாகவும் அது 11ஆல் டிவைட் ஆகும். பிகாஸ் 22ங்கிறது வந்து 11ஓட மல்டிபிள். புரிஞ்சுதுங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து நம்ம அடுத்ததுக்கு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து 12ஓட டிவைசபிலிட்டி ரூல் என்னென்னா, ஒரு நம்பர் வந்து 3 and 4 டிவைசபிலிட்டி ரூலை வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 13 எடுத்துக்கிறீங்க. ஸோ 13க்கு 7 மாதிரியே தான். 7க்கு ஆஸ்குலேட்டிங் நம்பர் -2 போட்டு இங்கே வந்து +4 போடுறோம், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 169 ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால நீங்கள் 13ஆலே டிவைட் பண்ணிடுவீங்க, அது தெரியும். பட் இன்கேஸ் பெருசாக இருந்தால் சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்குவேன் இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு ஆஸ்குலேட்டிங் நம்பர் கூட மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. ஸோ 9×36. ஸோ +36 இல்லைங்களா? ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து +36 வருது. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இது கூட +36 பண்ணிக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 52. இப்போ இந்த நம்பரை நான் வந்து 13ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 4 டைம்ஸ் வருமா? ஸோ இது கண்டிப்பாக இந்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகும். டேரெக்டாக 13ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் பெரிய நம்பராக இருந்ததுன்னா இது யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு 14க்கு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள் 14th நம்பர். ஸோ 14 வந்து ஒரு நம்பர் 14ஆல் டிவைட் ஆகணும்னா அது ஷுட் பி டிவைசபிள் பை போத் 2 and 7. ஓகே, அடுத்தது வந்து 15. இப்போ வந்து நம்பர் 15 வந்து ஒரு நம்பர் வந்து 15ஆல் டிவைட் ஆகணும்னா அது கண்டிப்பாக வந்து 3 and 5ஆல் டிவைட் ஆகணும். அதாவது 2 7 14 3 5 அதனால தான் நான் இப்படி பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16. இப்போ நீங்கள் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன் வந்து 12 7 2 14 தான். சரி, ஓகே, கரெக்டு தான். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16 வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட் இஸ் டிவைசபிள் பை 16. ஏன் நீங்கள் லாஸ்ட்டு 4 டிஜிட் டிவைசபிள் பை 16 அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறதும் ஈஸியாக மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ 16 அப்படிங்கிறது வந்து 2/4 தான் நம்மளுக்கு வந்து 16. ஸோ மேலே என்ன இருக்குது, நம்மளுக்கு 4. அதனால தான் நான் லாஸ்ட்டு 4 டிஜிட் இஸ் டிவைசபிள் பை 16 எடுத்துக்கிட்டேன். இப்போது நீங்கள் வந்து அதே மாதிரியே இப்போ வந்து 4க்கு பார்த்துருப்பீங்க. 4க்கு வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட் இஸ் டிவைசபிள் பை 4னா அதுவும் 4ஆல் டிவைட் ஆகணும். ஏன்னா 4 வந்து 2/2 எழுதாமல், அதனால தான் நான் அந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்படி இங்கே 2 டிஜிட் 4 டிஜிட் சொல்கிறீங்க அப்படின்னா 2 பவரில் என்ன வருதோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது 17க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்குலேட்டிங் நம்பர் வந்து -5 வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 357 நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 7 பிரிச்சுக்கிட்டேன். ஸோ 7 × -5 என்னது எனக்கு -35. ஸோ இந்த இடத்துல -35 and +35 இது வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இட் இஸ் 0 இஸ் டிவைசபிள் பை 7. ஏன்னா 0/7 0 தானே. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த நம்பரும் டிவைசபிள் பை 17. ஓகேங்களா? அடுத்ததுக்கானது பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள் 18. ஒரு கொடுத்துருக்க நம்பர் 18ஆல் டிவைட் ஆகணும்னா ஸோ இது கண்டிப்பாக 219ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், 2 9 18 அதனால நான் 219 எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே. அப்படின்னு பார்த்தா 6 3 தானே 18. அப்போ ஏன் நீங்கள் 6 3 டிவைசபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணலன்னு கேட்கலாம். பிகாஸ் இது வந்து யூனிக். அதாவது 3 வந்து 6ஆல் டிவைட் பண்ண முடியும் இல்லைங்களா? 6 3ஆல் டிவைட் பண்ணலாம்ல. ஸோ அப்படி வரவே கூடாது, காமனாக வரவே கூடாது. இங்கே பாருங்கள் 9 2ஆல் டிவைட் பண்ணாது, 2ம் 9 டிவைட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அடுத்தது 19க்கு பார்த்திங்கன்னா ஆஸ்குலேட்டிங் நம்பர் +2. ஸோ 7க்கு இதுக்கெல்லாம் போட்டிங்க இல்லையா, அது மாதிரி. 20 அப்படின்னா ஒரு நம்பர் 20ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக அது 4ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகணும். பிகாஸ் 4 20 20. அதேமாதிரி ஒரு நம்பர் 21ஆல் டிவைட் ஆகணும்னா கண்டிப்பாக 3 and 7ஆல் டிவைட் ஆகணும். பிகாஸ் 3 21. ஒரு நம்பர் 22ஆல் டிவைட் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து 2ஆலையும் 11ஆலையும் டிவைசபிலிட்டி ரூலை
2ஓட டிவைசபிலிட்டி ரூலையும் 11ஓட டிவைசபிலிட்டி ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பிகாஸ் 11 2 22. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிவைசபிலிட்டி கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.